நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோழி குஞ்சுங்களுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக அந்த பேப்பர் தான் வந்து போட்டிருந்தோம் கீழே. ஸோ இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் தான் போடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்காகவே போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேறு கீழே போடுறதுக்கான பொருட்கள் எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் தான் போட்டிருக்கேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஒரு வாரம் கழிச்சு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மரத்தூள் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து 3 நாள் வரைக்கும் தான் பேப்பர் போடணும். அது வந்து நீங்கள் மரத்தூள் போட்டு அதுக்கு மேலே கூட பேப்பர் போட்டு 3 நாளைக்கு விடலாம். ஏன் அப்படியே விடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3 நாள் வச்சுட்டு ஏன் விடணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கோழி குஞ்சுங்க போய் இதை வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குட்டிங்க. ஸோ அதுங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பேப்பர் போட்டு அப்புறமா ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரத்தூள் வந்து விடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மரத்தூள் வந்துட்டு ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த மரத்தூளோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய மூட்டையாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 300 வருது திருப்பூரில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃப்ரீயாக தான் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சமாக வேணும்னு சொல்லி. ஸோ இப்போ தான் இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோழி குஞ்சுங்க இப்போ இவ்வளோ தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ் வந்து நிறைய செத்துருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இவங்க எல்லோரும் உள்ளே விட்டாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னா, இது போக பார்த்திங்கன்னா இன்னும் தூளான மரத்தூள் வச்சிருக்கேன். ஸோ அது வந்து இப்போதைக்கு போட வேணான்ட்டு இருக்கேன். ஏன்னா அதுங்களை போய் சாப்பிட்றக்கு வாய்ப்பு இருக்குது. இதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் போட்டால் பார்த்திங்கன்னா அதுங்களை போய் கொத்திட்டு இருந்துச்சு. அந்த மரத்தூளை போய் கொத்திட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பறச்சுது. ஸோ எல்லாம் பண்ணுச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு புதுசுக்கு அப்படி தான் இருக்கும். அப்படி போக சரியாயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துட்டு போட்டிருக்கோம். இதே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வந்து நிறையா ஒரு லார்ஜ் ஸ்கேலாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு மூட்டை எடுத்திங்கன்னா ரேட்டு கம்மி தான், பரவாயில்ல 300 தான். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து லார்ஜாக பண்ணுறேன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. கீழே பார்த்திங்கன்னா அட்டை போட்டு அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா இந்த மரத்தூள் வந்து போட்டிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பறச்சு அந்த அட்டையும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா எப்படி இருந்திருக்கும். இப்போ பாருங்கள் அட்டை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி நம்ம வந்து கிளறி விட்றது தான். கிளற கூட தேவையில்ல, விட்டுறலாம். ஸோ கீழே விழுகும். அதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன்.